ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் கோட்டை விட்டுறது. இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்லயே இந்த கம்பெனி நல்லா மேலே போகிறதுக்கு. அதுக்கு டெப்ட் டு ஈக்விட்டி 3.11 இருக்கு. நான் ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஹாய், வெல்கம் பேக் டு 1 Minute Fundamentals. இந்த வீடியோவில் மணப்புரம் ஃபைனான்ஸ் கம்பெனியோட கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல்ஸை பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி போன வீடியோவில் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் என்ன, ப்ரொமோட்டர் அனலைசிஸ் என்ன, மேனேஜ்மெண்ட் அனலைசிஸ் என்ன, கம்பெனி ஹிஸ்ட்ரி என்னங்கிறதுலாம் கம்ப்ளீட்டாக சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தாலுமே அது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். பட் 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் ஒரு கம்ப்ளீட்டான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்க முடியும். அண்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 14,770, அதாவது நியர்லி ஒரு 15,000 crores இருக்குது. இது ஒரு மிட் கேப் கம்பெனி தான். ஸோ இன்னுமே இந்த கம்பெனிக்கு க்ரோத் ப்ராஸ்பெக்டிவ் நிறையாவே இருக்குங்கிறது இதில் கிளியராக தெரியுது. பட் 1949 இந்த கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப நியர்லி ஒரு 75 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி இந்த கம்பெனிக்கு இருக்குது. ஸ்டில் ஒரு மிட் கேப்பாக ஏன் இந்த கம்பெனியோட இன்னும் லார்ஜ் கேப் ஆக முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கம்பெனி என்னதான் 1949 ஸ்டார்ட் பண்ணப்பட்டாலும் 1989 தான் ஒழுங்காக இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நியர்லி ஒரு 35 to 40 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த கம்பெனிக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனி இப்போ ஒரு மிட் கேப்பில் இருக்கிறது ரீசனபிளாக தான் தெரியுது. பட் ஏன் இவ்வளோ லேட்டாக எக்ஸ்பென்ஷன் ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் போன வீடியோ பார்க்கணும். மேலே கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஸ்டாக் PE ரேஷியோவை வச்சு வேல்யூவேஷன் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்னா 7.24 இருக்குது. பட் இதை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கீழே டெப்ட் டு ஈக்விட்டி 3.11 இருக்குது. ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு இந்த டெப்ட் டு ஈக்விட்டிலாம் பார்க்க முடியாது. ஏன்னா இவங்களுடைய பிஸ்னஸே லோன் தரதுனால தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இவங்களோட டெப்ட்டை வச்சு இந்த கம்பெனி நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இந்த கம்பெனியோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்க போகிறேன். ஸோ 174 அப்படிங்கிற ப்ரைஸ் இருக்கும்போது புக் வேல்யூ 125, நியர்லி ஒரு 1.4 டைம்ஸ்க்கான புக் வேல்யூ இருக்குது. 1.5 டைம்ஸ்க்கு வந்தாலுமே இந்த கம்பெனி நான் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கம்பெனியாக தான் பார்ப்பேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனி ரொம்பவே அண்டர் வேல்யூடாக ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா இந்த கம்பெனி கிட்ட கரண்ட்டாக அவங்களுடைய கோல்டாக இருக்கட்டும், மற்ற அசட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 125 ரூபீஸ்க்கு இந்த கம்பெனி எவ்ரி ஸ்டாக்கு வச்சிருக்காங்க. அண்ட் நம்ம 174 ரூபீஸ்க்கு இந்த கம்பெனியோட ஸ்டாக் வாங்குறவங்கிறது ஒரு சின்ன ப்ரீமியம் தான் கொடுக்குறவங்க. அப்போ இந்த கம்பெனி ஒரு அண்டர் வேல்யூவாக தான் ஃபீல் ஆகுது. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 16% அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 11%. இதுவுமே ஒரு நல்ல சைனை தான் குறிக்குது. அடுத்தது ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்பிளிட்ல பண்ணுறதுக்கான தேவை இருக்காது. பட் லேட்டர் இந்த கம்பெனி டெவலப்மெண்ட் ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 1.72 டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு. இதுவுமே ஒரு நல்ல ரேஷியோ தான் நான் பார்க்குறேன். அடுத்தது இந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா ஸ்க்ரீனரில் பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ஜியோ ஃபினான்ஷியல்ஸ், சோழமண்டலம்லாம் காட்டுறாங்க. பட் ஆக்சுவலாக இந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா முத்தூட் ஃபைனான்ஸ் இருப்பாங்க அண்ட் IIFL ஃபைனான்ஸ் இருப்பாங்க. இப்போ முத்தூட் ஃபைனான்ஸோட புக் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.87 இருக்குது. இது ஒருவேளை ஓவர் வேல்யூடாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவோட அனலைசிஸ் பார்க்கணும். வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். பட் இவங்களுடைய 2.87 அண்ட் இந்தியா இன்ஃபோலைன் லிமிடெட் அதாவது IIFL ஃபைனான்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.71 இருக்கு. காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்பவே அண்டர் வேல்யூடா இருக்காங்கிறத அகைன் ப்ரூவ் பண்ணுது. இதை தவிர நம்ம மற்ற NBFC கூட இந்த கம்பெனியை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் 5 டைம்ஸ் புக் வேல்யூல இருக்கு, பஜாஜ் ஃபின்சர்வ் 4 டைம்ஸ், ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் கூட 1.6 டைம்ஸ் கிட்ட புக் வேல்யூல இருக்கு. அண்ட் இவங்க மட்டும்தான் 1.4 டைம்ஸ் புக் வேல்யூல இருக்காங்கிறப்ப இவங்க தான் இந்த NBFC செக்மெண்ட்ல, அதுவும் முக்கியமாக கோல்டு லோன் செக்மெண்ட்ல ரொம்பவே அண்டர் வேல்யூடா இருக்காங்கிறத கிளியராகவே ஸ்டேட் பண்ணுது. இதை அகைன் ப்ரூவ் பண்ற விதமா இந்த கம்பெனியோட காம்பவுண்டட் சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா 14% இருக்கு. காம்பவுண்டட் ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 17% இருக்கு. சேல்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ ப்ராஃபிட் அதை விட அதிகமாக வளர்ந்துருக்கு. அண்ட் ஸ்டாக் பிரைஸ் கேட்கற பார்த்தீங்கன்னா 9% வளர்ந்துருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21% வளர்ந்துருக்கு. அது எப்படி ஸ்டாக் காம்பவுண்டிங் வெறும் 9% தான் இருக்கு, ஆனால் ஈக்விட்டியில் மட்டும் 21% இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் இந்த கம்பெனியோட ரெவன்யூக்குள்ள போய் ஆகணும். இப்போ இந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2020 டிசம்பரில் 1600 crores இருந்தது. இப்போ 2300 crores போயிருச்சு. பட் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ் இல்லை, நல்லாவே இறங்கி ஏறி தான் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. ஒரு டைம்ல இன்ட்ரெஸ்ட்லேருந்து வரக்கூடிய இன்கம் அதிகமாகவும் ஒரு டைம்ல ரொம்ப கம்மியாகவும் இருந்திருக்குங்கிறப்ப இந்த கம்பெனி வந்து ஒரு கிராஜுவல் காம்பவுண்டிங் தரல. அதனால ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி தான் அதிகமாக இருந்தாலுமே ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் இல்லைங்கிறத ஒரு நெகட்டிவ் பாயிண்டாவே இந்த கம்பெனிக்கு பார்க்கலாம். அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 35% இருக்கு. இதுல முக்கியமா VP நந்தகுமார் கிட்டையும் சுஷ்மா நந்தகுமார் அப்படிங்கிற இந்த 2 ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மட்டுமே ஒரு 29+5% ஆஃப் ஸ்டாக் ஹோல்டிங் இருக்கு. அதாவது 34% ஆஃப் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இவங்க கிட்ட தான் இருக்கு. அண்ட் மற்ற சில பேருமே இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. FII செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 31.99 32% ஆஃப் ஹோல்டிங்ஸ் இருக்கு. இதுல மோஸ்டா ஃபாரின்லேருந்து வரக்கூடிய கல்ஃப் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய இனிஷியல் டெபாசிட்டர்ஸ் தான் கல்ஃப்ல இருந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் DIIக்குள்ள வந்தா அதுவுமே இந்த கேரளா மக்கள் தான் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக ஒரு 9.50% வந்து DII மூலமா இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பப்ளிக் கிட்ட 23% தான் இருக்கு. இது வந்து ஒரு ரீசனபிளான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் பார்க்குறேன். ரொம்ப சூப்பர்
சூப்பர்லாம் சொல்ல முடியாது, பட் ரீசனபிளி குட் அப்படிங்கிறதுனால இதுவுமே நான் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டை தான் பார்க்குறேன். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் இருக்கிற இந்த கம்பெனிக்கு ஒரு பிக்கஸ்ட் ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் தான். கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்ற எல்லா விஷயத்துலையும் கோட்டை விட்டுறது. இந்த கம்பெனி நிறைய கோல்டு லோன் தராங்க அண்ட் கோல்டு லோன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னாலுமே கோல்டு தவிர இவங்களால மற்ற இடங்களில் போய் ஷைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாவது. ஏதாச்சும் பிரச்சனைனால ஒரு நாள் கோல்டு லோன் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த கம்பெனியால் சர்வை பண்ண முடியுமாங்கிறது தான் கொஸ்டினாக இருக்குது. ஸோ அதுக்கான சொல்யூஷனாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 75% தான் இவங்களுடைய கோல்டு லோன் இப்போதைக்கு வச்சிருக்காங்க. 25% வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போதைக்கு ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், மைக்ரோ ஃபைனான்ஸ் அண்ட் எஸ்எம்இ லோன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதன் ரிசல்ட்டாக இவங்க கிட்ட நிறைய சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஆப்வியஸாக தான் பேரண்ட் கம்பெனி அண்ட் மணப்புரம் ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் அதாவது ஹவுசிங் லோனை மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் மெய்ப்ரோ அதாவது மணப்புரம் இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி இருக்குது. மேகாம்னு ஒரு கம்பெனி இருக்குது. இது வந்து மணப்புரம் காம்டெக் அண்ட் கன்சல்டன்சிஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஆப்வியஸாக தான் பேரண்ட் கம்பெனி அண்ட் மணப்புரம் ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் அதாவது ஹவுசிங் லோனை மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் மெய்ப்ரோ அதாவது மணப்புரம் இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி இருக்குது. மேகாம்னு ஒரு கம்பெனி இருக்குது. இது வந்து மணப்புரம் காம்டெக் அண்ட் கன்சல்டன்சிஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிக்குள்ள ஒரு குட்டி ஐடி கம்பெனியும் இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும். அடுத்தது ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் லிமிடெட். இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஐபிஓ வரப்போகுது. அண்ட் மணப்புரம் ஆக்ரோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இந்த கம்பெனிக்குள்ள ஒரு குட்டி எஃப்எம்சிஜி கம்பெனியுமே இருக்கு. அதை தவிர மாபென் நிதி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இது மணப்புரம் பெனிஃபிட் ஃபண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியை வச்சிருக்காங்க. அண்ட் மணப்புரம் ரீத்தி ஜுவல்லர்ஸ் எப்படி கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன், ஜிஆர்டி, லலிதா அண்ட் இந்த தங்கமயில் பிசினஸ்லாம் பண்றாங்களோ அதே மாதிரி இவங்க கோல்டை வச்சு ஒரு ஜுவல்லரி பிசினஸுமே ரீத்தி ஜுவல்லர்ஸ் பேர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயம். மணப்புரம் ஹெல்த் கேர் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கம்பெனி இவங்க கிட்ட இருக்கு. மணப்புரம் அட்வைசரி அண்ட் மணப்புரம் ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்ட்டுமே இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கும்போது இவங்க ஜஸ்ட் நாட் ஒன்லி ஃபைனான்ஸ் கம்பெனி. இந்த கரண்ட் டைம்ல கோல்டில் மட்டும்தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணாலுமே லேட்டர் பீரியட்ல இவங்க நல்ல பெரிய க்ரோத் எக்ஸ்பென்ஷன் காமிச்சாங்கன்னா மேபி டாட்டாஸ் மாதிரி ஏகப்பட்ட செக்மெண்ட்ல இவங்க ஒரு எல்லா பிசினஸுமே பண்ணக்கூடிய கம்பெனியாக வளர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது இவங்களுடைய ரெவன்யூ அண்ட் இன்கம் ஸ்ட்ரீம்ஸை பார்த்தோம் அப்படின்னா கார் ரேஷியோ 24% இருக்கு. அதாவது கேபிட்டல் அடிகுவேசி ரேஷியோ. இதுதான் ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு சேஃபா இருக்கு, எந்த அளவுக்கு சேஃபா இவங்க மற்றவங்க கிட்ட லோன் தர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆர்பிஐ கைட்லைன்ஸ்ல இருக்கு. ஆர்பிஐ 12% இருந்தா போறவங்களப்ப டபுளா 24% கார் ரேஷியோ வச்சிருக்காங்க. பேங்கை விட அதிகமான கார் ரேஷியோ. இது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் சிக்னேச்சர் நான் பார்க்குறேன். அடுத்தது அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 13 to 15% சொல்லிட்டு இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால என்னதான் இவங்களுடைய ரெவன்யூ வந்து ஏறி இறங்கினாலும் இயர் ஆன் இயர் கிராஜுவலாக இவங்களுடைய அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதிகமாகிட்டு இருக்கு. இது ரொம்பவே பாசிட்டிவ் பாயிண்டாக நான் பார்க்குறேன். இவங்களுடைய இன்கம்கான வழிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் இன்கம் சோர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதாவது கோல்டு லோன்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது. அடுத்த இடத்துல கோல்டு டேக் ஓவர், ஒழுங்காக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல அப்படின்னா அந்த கோல்டு டேக் ஓவர் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஃபீஸ் அண்ட் கமிஷன் தேர்ட் பிளேஸ்லையும் மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுக்குறது ஃபோர்த் பிளேஸ் இருக்கு. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லிமிடெட் ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மூலமாக கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியை சீக்கிரமே லிஸ்ட் பண்ண போறாங்க, ஐபிஓ லான்ச் பண்ண போறாங்கனால இந்த கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு லோன் தரணுங்கிறது. அதாவது 10,000 to 25,000 தான் இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் லோன் லிமிட்டாகவே இருக்கும். ஸோ ரொம்பவே குட்டி அமௌண்ட் ஆஃப் லோனை பல பேருக்கு கொடுத்து அது மூலமாக பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணணுங்கிறது தான் இந்த கம்பெனியோட பேசிக் ஐடியாவே. இந்த ஐபிஓ வரும்போது இந்த கம்பெனியை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட இன்னொரு முக்கியமான அசட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டான்ஜிபிள் அசட். அதுதான் இந்த கம்பெனியோட பிராண்டிங். இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடுல விக்ரமையும், ஹிந்தியில் அக்ஷய் குமாரையும் அண்ட் மலையாளம்ல மோகன்லாலையும் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு இந்த கம்பெனி நல்லா பயங்கரமாக பிராண்டிங் பண்ணுறதுனால இது ஒரு மிகப்பெரிய இன்டான்ஜிபிள் அசட்டாக இந்த கம்பெனிக்கு இருக்கு. ஸோ கன்க்ளூசிவாக இந்த கம்பெனி எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே மோஸ்ட்டாக இந்த கம்பெனியோட எல்லா பாயிண்ட்ஸுமே பாசிட்டிவாக தான் இருக்கு. அண்ட் வேல்யூவேஷன் அண்ட் பேலன்ஸ் ஷீட் படி பார்த்தாலும் ரொம்பவே அண்டர் வேல்யூடாக தான் இருக்கு. நான் ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இப்போ கரண்ட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. எப்பெல்லாம் அமெரிக்காவில் டாலரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுதோ அப்போல்லாம் கோல்டு பிரைஸ் கம்மியாகிட்டே வரும். இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வேணும்னா வீடியோ வேணா கேளுங்க கமெண்ட் செக்ஷனில், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அமெரிக்காவில் எப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கோ இந்த கோல்டு பிரைஸ் இறங்கும். கோல்டு பிரைஸ் இறங்கும்போது இந்த கம்பெனி ஒரு ஸ்லோ க்ரோத் பீரியட்ல இந்த ஸ்டாக் இருக்கும். ஸோ இந்த டைமில் அக்குமுலேட் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ லாஸ்ட் இயர்லேயும் இந்த கம்பெனி நான் இன்வெஸ்ட் பண்ணதால ஒரு 20% இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் எடுத்துட்டேன். அண்ட் ஸ்டில் இந்த கம்பெனி அண்டர் வேல்யூடாக இருக்குங்கிறப்ப ஒருவேளை அமெரிக்காவில் ரேட் கட்ஸ் அறிவிச்சாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்லேயே இந்த கம்பெனி நல்லா மேலே போகிறதுக்கு. அண்ட் லாங் டேர்ம்லையுமே இந்த கம்பெனி ரொம்பவே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால என்னோட ஒரு ஃபேவரட் ஸ்டாக்காகவே இந்த கம்பெனி மாறிடுச்சு. பட் உங்களுடைய கம்ப்ளீட் அனலைசிஸை பண்ணிட்டு அப்பயும் உங்களுக்கு இந்த கம்பெனி அண்டர் வேல்யூடாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வேற ஏகப்பட்ட கம்பெனிஸை நம்ம ஃபண்டமெண்டலி அனலைஸ் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. பை பாய்.